welcome back to my new video. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Visual Studio Code சாஃப்ட்வேர்ல நம்மளோட ஜாவா காண்டி செட் பண்றது எப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ Visual Studioனா என்ன ஒரு ஐடி. சோ நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து ப்ரோகிராமிங் எதுல பண்ணிட்டு இருந்தோம்னா IntelliJ ஸ்மால் வெர்ஷன்ல பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நான் எதுக்கு அப்கிரேட் பண்றேன் அப்படின்னா இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஓகே, கஸ்டமைஸ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. ஸோ இந்த நாள்ல இருந்து நம்ம வந்து Visual Studio வந்து பண்ண போறோம். ஸோ இவ்வளோ நாள் நான் வீடியோ போடல காரணம் என்ன அப்படின்னா அரே அப்படின்னு ஒரு பெரிய டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். கேரக்டர்னு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். கேரக்டர் டேட்டா டைப்னு என்னென்னு பார்ட் 3 பண்ணி ஷூட் பண்ணேன். பட் 2 ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரீசன்னால என்னால் ப்ராப்பராக அப்லோட் பண்ண முடியல. பட் இன்னிலேருந்து நான் ரீஷூட் பண்ணி உங்களுக்காண்டி செஞ்சு விடுறேன். அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மொத்தத்தில் பெட் பண்ணிட்டு இருந்துட்டும் அதுக்காமே அழைப்பீங்க. ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் பண்ணி கூகுள் க்ரோம் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, கூகுள் க்ரோம் டவுன்லோட் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டேன். சரி, ஓகே. ஸோ சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் என்ன டவுன்லோட் பண்ணணும்னா ஜாவா ஜேடிகே ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன், ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். oracle.com வரும். ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து இழுத்து 64 அப்படின்னு போட்டு இந்த லிங்க் போட்டுருப்பாங்க. கிளிக் அண்ட் ரிவ்யூ பண்ணிவிட்டு யூ கேன் டவுன்லோட் இட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராப்பராக உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது கழிச்சு ஸோ நீங்கள் இது வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ ஜஸ்ட் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நீங்கள் ஜாவா ஜேடிகே டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் போய்க்கோங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் உங்கள் மெயின் டிஸ்கில் ப்ரோக்ராம் ஃபைல் இன்டூ 86 அப்படின்னு போட்டுருக்கோம். நார்மல் ப்ரோக்ராம் ஃபைலை போடுங்க. ஜாவா அப்படின்னு ஒரு புது இது கிரியேட் ஆகிருக்கும், அதுக்குள்ள போடுங்க. ஜேடிகே அப்படின்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜாவா இருக்குல்ல, இதில் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஜேடிகே போட்டுட்டு டாப், ஸோ டாப் பாட்டம் உங்களுக்கு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளெயினாக ஒன்று இருக்கா? அது தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூமில் கூட காட்டிடுறேன். ஸோ இந்த இடம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோதான் கைஸ், இது பண்ணிடுங்க. அப்படி உங்களால் இது பண்ண முடியல அப்படின்னா இது வெளியே வந்துட்டு ஜாவாவோட கிளிக் பண்ணிட்டு டாப்பில் காப்பி பார்த்துருக்கோம், அதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்கள் இது காப்பி எடுக்கான்னு பார்க்கணுன்னா வின்வி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிருக்கான்னு காட்டிடும். ஸோ பார்த்து காப்பி எடுத்து சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து என்வாயர்மெண்ட் செட் பண்ண போகிறோம். என்வாயர்மெண்ட் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா எடிட் சிஸ்டம் என்வாயர்மெண்ட் வேரியபிள் அப்படின்னு 2 ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் நீங்கள் எதில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா சிஸ்டமோட என்வாயர்மெண்ட் வேரியபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மாற்றி கூட வரலாங்க. பட் நேம் பார்த்து வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி ஜாவா ஜேடிகேக்கு டெவலப் பண்ணிட்டேன். அப்படி இன்னும் பண்ணணுன்னா நீங்கள் நியூ கிளிக் பண்ணுங்கள். வேரியபிள் நேம்க்கு கீழே வேரியபிள் வேல்யூவோ லெஃப்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். அந்த இடத்துல போட பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்து வேரியபிள் நேமில் போயிட்டு ஜாவா ஜேடிகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ சும்மா கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் அடிக்கிறீங்க. நம்ம சும்மா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த சிஸ்டமில் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஐ ஹோப் இவ்வளோ தூரம் நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுலேயே வந்து நம்மளுக்கு 4 minutes ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த Visual Studio Code டவுன்லோட் பண்ணணும். இதுக்கும் கூகுள் க்ரோம் போயிட்டு சர்ச்சில் வந்து நான் சொல்கிறது அப்படியே சர்ச் பண்ணுங்கள். Visual Studio Code டவுன்லோட். ஸோ நீங்கள் இதில் வந்து இந்த கோடு இருக்கா, இதை அப்படியே எடுத்து விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு லிங்க் மாதிரி. ஸோ இந்த கோடு இந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு வந்து கரெக்டான லிங்க்குக்கு போகும். சப்போஸ் உங்களுக்கு அது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, ஏன்னா Visual Studio வேறு Visual Studio Code வேறு, சரிங்களா? அதனால ஒழுங்காக இருக்கிறத மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லிங்க் போகும். ஸோ எனக்கு வந்து studio.com இருக்கு. இது பாருங்க, இதுதான் ஒரிஜினல் லிங்க். ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட்
கிளிக் பண்ணிருந்தோம். இது வருது. ஓகே, நம்ம தப்பான வெப்சைட் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கே டவுன்லோட் போகும். இங்கே வந்துருச்சா? ஸோ இதுதான் நமக்கு தேவை. code.visualstudio.com/download. ஸோ டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருங்க. ரொம்ப டென்ஷன் ஆகாம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. இது டவுன்லோட் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த ஜேடிக்கு எல்லாம் டவுன்லோட் பண்ண போது லைட்டா அப்படியே ஹேங் ஆகும் சிஸ்டம். ஒரு வாட்டி ரீபூட் பண்ணிடுங்க, சரியா போதும். பேர் கொடுத்தோம்னா கரெக்டா அப்படியே கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. எதுக்கு தேவையில்லாத வேலை ஓகே. அவங்களே போட்டிருக்காங்க எல்லாமே. 75 MB வரும். அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு 100 MB குறையாது. பட் விர்ச்சுவல் ஸ்டூடியோ மாதிரி கிடையாது கேஸ். இது கண்டிப்பா அப்படி இருக்காது. ஸோ நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த debugger for Java அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ நிறைய வேலை இருக்கும். பட் we can fix it. ஓகே, ஸோ நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டக்கு டக்குன்னு வந்து அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கலாம். நடுவில் நான் வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் நல்லா இருக்கு எனக்கு. அதனால வந்து சல்லுன்னு எல்லா வேலையும் எனக்கு முடியுது. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 20 minutes இல்லை சம் எரர்ஸ் கிடச்சி அப்படின்னா 20 minutesக்கு தாண்டிடும். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது எரர் கிடச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. சரி, டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் நீங்கள் வேறு எங்கேயோ டவுன்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் இல்லை ஷோ இன் ஃபோல்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த செட்டப் ஃபைல் வந்து கிடச்சிரும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆனது ஓப்பன் ஆகும். சரி, ஓகே. ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணி போகிறது எனக்கு லோடாது. லைட்டாக சிஸ்டம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. ஐ அக்செப்ட் தி அக்ரிமெண்ட்டை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது அப்படியே இருக்கணும். நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு அது லைட்டாக ஒரு மாதிரி தான் ஒரு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ டெஸ்க்டாப் ஐகான் ஓகே மட்டும் போதும். அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ வேகமாகவே முடிஞ்சிடும். ரொம்பலாம் டைம் இருக்காது. கைமானியாக இருக்காது. நீங்கள் வந்து டக்குன்னு டவுன்லோட் பண்ணி சேர்ந்துக்கோங்க. ஸோ நான் இதை ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட நான் இந்த எல்லா வேலையும் கிட்டத்தட்ட நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டே பண்ணல இது வரைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட எனக்கு வந்து 7 minutes எவ்வளோ வேலையும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் நிறைய பேசிக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ விர்ச்சுவல் ஸ்டுடியோக்குள்ளேயே நிறைய இருக்குது கைஸ். ஒரு கஸ்டமைசேஷன் ஒரு மார்க் இருக்கும் அதில். ஸோ அதை நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லா உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியுமா இருக்கும். ஸோ ஹவவர் நம்ம டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஃபைல்ஸையும். as you can see நம்ம வந்து ஃபினிஷ் கொடுத்துப்போம். லான்ச் விர்ச்சுவல் ஸ்டுடியோ டிக் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். இப்படி பண்ணும்போது ஆட்டோ லோட் ஆகிடும். இப்படி கொடுக்காம பண்ணாலும் இதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே லோகோவில் தான் இருக்கும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, எனக்கு டவுன்லோட் ஆனது ஏதோ வருது. பட் உங்களுக்கு இது கண்டிப்பாக வராது எனக்கு தெரிஞ்சு. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் எல்லா சேஞ்சஸ் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். ரீஇன்ஸ்டால் பண்ணாலும் அது அப்படியே இந்த பழைய டெம்பரரி ஃபைல்ஸ்லேயே உள்ள போயிட்டு சரி, ஓகே. உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டார்க் ப்ளஸ்ல இருக்கும். உங்களுக்கு டீஃபால்ட்டாக இருந்தால் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ளூ கலரில் போட்டு அது வாட்டி அதில் விட்டுரும். ஃபர்ஸ்ட் பதறாமே மினிமைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஏதாவது க்ரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா சேவ் பண்ணுங்க. ஸோ நான் என்னென்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு சிம்பிள் வெரி சிம்பிள் என்ன க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா டுட்டோரியல் ஃபைல் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சுட்டு உள்ள போய்க்கிறேன். இதுக்குள்ளே போய்ட்டு அவ்வளோ நான் வெளியே வந்துருக்கோம் தேவையில்லை. ஸோ அடுத்து வந்து விர்ச்சுவல் ஸ்டுடியோவில் டாப்பில் ஃபைலில் அடுத்து வந்து ஓப்பன் ஃபோல்டராக கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை இங்கேயே இருக்கும். பட் எப்பயுமே நமக்கு இது கை கொடுக்காது. டாப்பில் இருக்கிறது தான் கை கொடுக்கும். ஓகே, ஸோ அது எனக்கு இப்போ உங்களுக்கு புரியாது. ஸோ அது நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே போடுறது. ஸோ இப்போ நீங்கள் டுட்டோரியல் ஃபைல்ஸை கிளிக் பண்ணி நான் செலக்ட் ஃபோல்டர் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூ டீம்லாம் வந்துருச்சு. ஓகே, இங்கே சைடில் இம்போர்ட் ஆகிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு மினிமம் இப்படியே இருக்கும். இம்போர்ட் ஆகிடுக்கும். பட் அது காட்டாது. அப்படி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ராக் இட் அண்ட் யூ கேன் see. ஸோ நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்கிறது வரும். ஒன்றுமே இல்லை. ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு hello world .java அப்படின்னு நினைக்கிறேன். .java. ஸோ ஓகே, ஐ ஹோப் இது வந்து வந்துருச்சு. ஸோ சின்டாக்ஸ் இதெல்லாம் வந்து நான் வந்து ஜஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறேன். நம்ம ஜாவா டுட்டோரியல்ஸை ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருக்கோம்.
கிட்டத்தட்ட முடிக்க வந்துகிட்டு இருந்தேன். பட் சடனா வந்து கரப்டிங் அந்த இதுன்னு போலீஸ் ப்ராப்ளம். ஸோ அது கலரே நல்லா இல்லை சரிங்களா. சரி ஃபர்ஸ்ட் நீங்க ஓப்பன் பண்ணது என்ன பண்ணிக்கோ தெரியாது. லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு மூவ் சைடு பார் ரைட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே சைடு. அடுத்த எக்ஸ்டென்ஷன்ல சர்ச்ல debug for Java அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாவாக்காண்டி தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணுறேன். பைத்தான் அந்த டியூட்டோரியல் சி அதுக்கெல்லாம் செட் பண்ணுறதுக்கு இன்னும் சில சாஃப்ட்வேர்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸோ இன்ஸ்டால் பண்ணிடுங்க. வந்து டாப் டபிள்யூ இருக்குன்னா இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இப்போ தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இதை செட்டிங் மேனேஜர் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போடுங்க. இதில் வந்து உங்கள் ஒர்க் பிரிண்ட்ஸில் வந்து அப்பியரன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் வந்து உங்களுக்கு கலர் தீம் வந்து டார்க் ப்ளஸ் ஆகும். இவ்வளோ தூரம் உங்களுக்கு வர வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது நிறைய வழி இருக்குன்னு அது நீங்கள் அது வந்து வெளியே இருந்து தான் நீங்கள் எது வந்து பண்ண முடியும். ஸோ வெளியே எப்படி போகிறது வைக்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள் நிறையா இருக்குது. ஸோ இந்த கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு அந்த மாதிரி ஓகே. ஸோ நிறைய கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ நான் சொன்னீங்களே நிறையா இருக்குது. லைட்டாக உங்களுக்கு ஒரு ஃபுட்டி சாரமானே இருக்கும் உங்கள் ஸ்க்ரீனு. பட் அது பெருசாக ஒன்றும் இல்லை கைஸ். லைட்டாக ஃப்ரேம்ஸ் தான் ப்ராப்ளம் சரிங்க. ஓகே இப்போ மேனேஜில் வந்து கலர் தீம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மோனாக்காய் அப்படின்னு சர்ச் பண்ணி மோனாக்காய் அவ்வளோதான் கைஸ் தீம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் செஞ்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ நான் ஆல்ரெடி நிறையா ஜாவா அப்படின்னு ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூட நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒன்று சேவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஸோ ஒரு விண்டோ வரும். அதில் எனக்கு ஸோ நிறைய நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 25 லைன்ஸ் இது பேங்க் பையிங் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து ஏடிஎம் ப்ராஜெக்ட் த்ரெட்டு ஒரு ப்ராஜெக்ட் த்ரெட்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன். லூப்னு ஒன்று இருக்குது. அது அரேக்காண்டி க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ். அது நிறைய வீடியோ இன்னும் போல கேஸ் பட் டெட் ஆகிடுச்சு இந்த ஃபைல். அதெல்லாம் சொல்ல வரேன். மெத்தோட உள்ளேன் இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபார்ம்லாம். அது இது வந்து இது ஏடிஎம்னு ஒன்று இருக்குமே ஏடிஎம் இருக்குது ஏடிஎம். ஸோ இது ஒரு 88 லைன்ஸ் ப்ராஜெக்ட் நிறையா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் டாப் இதை கிளிக் பண்ணி செப்பரேஷன் அது இதுன்னு பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே ஸோ நிறைய பண்ணலாம். அதுக்கு தான் இதை டவுன்லோட் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் தி பேசிக்ஸ் ஆஃப் விர்ச்சுவல் ஸ்டுடியோ கோட் கைஸ். நீங்கள் அந்த செட்டிங்ஸ் மேனேஜ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய பண்ணுங்க. ஓகே ஸோ சர்வர் கிளைண்ட்லாம் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம சேனலில். அதனால தான் நான் முன்கூட்டியே அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே இஃப் த வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதெல்லாம் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ அண்ட் இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் கமெண்ட்.